அரையும் குறையுமா கசிஞ்சு உண்மையா பொய்யான்னு ஊசலாடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் உண்மைதான் அப்படின்னு இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிருச்சு. இதோ விசிகாவோட தலைவர் திருமாவளவன் ஓப்பனாவே போட்டு உடைச்சிட்டார். 108 சீட்டு வாங்கி மெஜாரிட்டி இல்லாம ஆட்சியை எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு விஜய் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தப்பி தவறி கூட அவரை ஆட்சி கட்டில உட்கார வைக்க கூடாதுன்னு எத்தனையோ சதி வேலைகள் நடந்தது. டெல்லிக்கும் சென்னைக்குமா மாறி மாறி போன் கால்கள் பறந்தது. சினிமால கோலோச்சர பல நடிகர்களோட ஆலோசனை நடந்தது. பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் பணத்தை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சாங்க. அத்தனைக்கும் நடுவுல தான் விஜய் சதிகளை எல்லாம் முறியடிச்சு சைலண்டா தான் நினைச்சதை சாதிச்சாரு. திமுக மேல இருந்த கடுப்புல காங்கிரஸ் தானாவே போய் விஜயோட சேர்ந்துச்சு. 2 கம்யூனிஸ்டும் முஸ்லீம் லீகும் திமுக சொல்லிதான் போய் சேர்ந்துச்சு. விசிகா மட்டும் ஊசலாட்டத்திலே இருந்துச்சு. இடைப்பட்ட நேரத்துல என்ன நடந்துச்சு? ரஜினி மறுக்கிறாரு, லீமா ரோஸ் முறைக்கிறாங்க, எடப்பாடியார் துடிக்கிறாரு. கடைசி வரைக்கும் திமுக கிணத்துல போட்ட கல்லாவே இருந்துச்சு. பூனைக்குட்டி வெளியில வருது, யாரோ கூப்பிட்டு திருமாவளவனை முதல்வரா நீங்க இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியா திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேருமா? ரெண்டும் சேர்ந்த மெஜாரிட்டிக்கு நம்பர் காட்டுமா? திருமாவளவன் தான் முதல்வர்னு கைய காட்டுமா? இந்த பேரத்தை தனக்கு நெருக்கமான ஒருத்தர் பேசினதா இப்பதான் திருமாவளவன் ஒத்துக்கிறாரு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் டீசென்ட் அரசியல்வாதியா இருக்கிற திருமாவளவன் அந்த டீல தான் உறுதியா மறுத்ததாகவும் சொல்லியிருக்காரு. கருணாநிதியும் எம்ஜிஆரும் அரசியல்ல 2 துருவங்களா இருந்தாங்களோ இல்லையோ, ஆனா 2 கட்சியோட தொண்டர்கள் ஒரு காலத்திலயும் ஒன்னோட ஒண்ணு சேராது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியாவே இருந்தாங்க. 67 தொடங்கி 26 வரைக்கும் கீரிப்பாம்பு சண்டை விட்டுக்கிட்டே தான் இந்த 2 திராவிட கட்சிகளும் ஆட்சியை மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருந்தது. விஜய்ங்கிற ஒரு அதிசய சக்தியை மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே 2 திராவிட சக்திகளும் ஒன்னா சேரவும் துணிஞ்சது. இப்படி ஒரு ஐடியாவை எந்த பக்கத்துல இருந்து யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், 2 பேருமே இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிகரமான உண்மை. அதை மட்டும் 2 கட்சிகளும் ஒத்துக்கிட்டு இருந்து திருமாவளவனும் முதல்வர் சீட்டுக்கு வந்திருந்தா அதை விட ஒரு பெரிய துரோகம் தொண்டர்களுக்கு இருந்திருக்கவே முடியாது. சத்தியமா சொல்றேன், திருமாவளவன் தான் இந்த 2 பெரிய கட்சிகளுடைய மானத்தை காப்பாத்திருக்கார். இந்த அளவுக்கு தொண்டர்களுக்கு துரோகம் செய்யணும்னு நினைச்ச இவங்க திருமாவளவனை மட்டும் முதல்வரா எத்தனை நாளைக்கு வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளால நம்ப முடியும்? தலித் ஒருவரை முதல்வர் ஆக்குறேன், இது வரைக்கும் நடக்காத ஒரு அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்களாம். திருமாவளவனை ஆட்சி கட்டில உட்கார வைக்கிறது மூலியமா பெரிய சமூக புரட்சியாளரா தங்களை காமிச்சுப்பாங்களாம். விஜய ஆட்சி கட்டில உட்காராம தடுக்கிறது மூலியமா தமிழ்நாடுங்கிற தங்களுடைய தாயாதி சொத்தை காப்பாத்திப்பாங்களாம். பாப்பாப்பட்டிலையும் கீரிப்பட்டிலையும் தலித் ஒருத்தரை வேட்பாளரா நிக்க வழிவிட்டுட்டு அந்த தலித் பஞ்சாயத்து தலைவரா ஜெயிச்சு வந்த உடனே தனக்கு அடிமையா இருந்து தான் சொல்றதான் கேட்கணும்னு அந்த ஆதிக்க ஜாதிகள் கண்ட்ரோல் பண்ணுவாங்க பாருங்க. அப்படி ஒரு டெக்னிக்கை தான் இந்த 2 கட்சிகள்ல யாரோ பிளான் பண்ணிருக்காங்கன்றது திருமா நல்லா கண்டுபிடிச்சிட்டார். திமுகவோட கூட்டணியில இருக்கும்போது ஆட்சியில பங்கு வேணும்னு திருமா கேட்டது என்னவோ உண்மைதான். ஆட்சியில பங்கு கொடுக்கறவங்க வேற யாராவது வந்திருந்தா கூட அந்த கூட்டணிக்கு போறதுக்கு கூட அவர் தயாரா இருந்திருக்கலாம். ஆனா வெறும் 2 சீட்டு தான் வாங்கின தன்னை முதல்வர் நாற்காலியில உட்கார வைக்கணும்னு இந்த 2 திராவிட கட்சிகளும் துடிக்குது பாத்தீங்களா? அங்க வேண்டான் மறுத்தது மூலியமா அங்க நிக்கிறார் திருமா.